அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நிவின் வந்துட்டு கொடைக்கானல் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காரு. கொடைக்கானலில் ஷூட்டிங் நடக்குது, ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நிவின் மட்டும் அங்கே போகிறாரா இல்லை குமரனும் சேர்ந்து போகிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. அங்கே நிவின் மட்டும் போனால் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. கொடைக்கானலில் அவங்க இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அஜய்லேருந்து அதாவது ராகினியிலேருந்து அஜய் அப்பாலேருந்து எல்லாருமே அங்கே இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக அப்போ நிவின் மட்டும் போனார் அப்படின்னா என்ன ஏது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குமரனும் சேர்ந்து போனால் இவங்க ஏதோ விஷயமாக தான் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குமரனுக்கும் பசுபதிக்கும் பயங்கர பிரச்சனை போயிருக்கு இல்லையா. பசுபதி என்ன சொல்லியிருக்காரு, அந்த டெய்லர் பையன்தான் என்னை நல்லா பயங்கரமாக போட்டு அடிச்சு விட்டான் அது அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அதனால் குமரனை மேலே பயங்கரமாக கோபத்தில் இருக்கிறாரு பசுபதி. அப்போ குமரனும் சேர்ந்து போனால் அங்கே எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது பயங்கரமான விஷயம். அதனால் நிவின் மட்டும்தான் அங்கே போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. நிவின் பசுபதி ஃபேமிலி அவங்க மட்டும் அங்கே போயிட்டு அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, நிவினோட அம்மா, அவங்கெல்லாம் கூட அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதான். அங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன தெரிஞ்சுட்டு நம்ம நிவின் வர்றாரு அப்படிங்கிறதான். இப்போ ரிமாண்டு அப்படிங்கிறப்போ விஜய் 15 நாள் இருக்கணும், வெளியில் விட மாட்டாங்க. ரிமாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 15 நாள் கழிச்சு தான் பெயிலே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அது 15 நாள் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமானா ரொம்ப லேட்டாக கொண்டு போவாங்க. காவேரி என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும் அப்படிங்கிறது சாப்பிடாம செய்யாமல் உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ தாத்தாவும் பாட்டியும் கூப்பிட்டாலுமே காவேரி போக மாட்றாங்க இல்லையா. இப்போ தாத்தா பாட்டி நீ பார்த்துக்கோ காவேரி, உன்னை நம்பி தான் நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் விஜய் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீ நம்ம வீட்டுக்கு போ காவேரி, தாத்தா பாட்டி பார்த்துக்கோ, வயசானவங்க அவங்க பக்கத்துலேயே இரு அப்படின்னு